பிரேக்ஃபாஸ்ட் போவோம், சடசுடா போட்டு வந்துடுறேன். நான் இன்னைக்கு வந்த விஷயம் வந்து ஒரு காரணமாக தான் பங்கூர்லேருந்து வந்தேன். வீட்டுக்குள்ளே ஆள் புந்துருச்சு. சிரிக்கிறீங்க? ஆளுனா 2 கால் ஆள், 4 கால் ஆள். எலிலா இங்க வீட்டில் ஒரு சின்னோண்டு எலி புந்துருச்சு. என் பொண்டாட்டி கண்ணுக்கு பார்த்துருச்சு. தூக்கம் வரல அதோட. ஸோ அதோட வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் பங்கூரில் இருந்தேன். பார்த்தா அன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மூத்திரம் பெஞ்சு வச்சுருந்துருக்கு. அது எங்கே இருந்துச்சுன்னு தெரிலலா. ஸோ பெஞ்சு வச்சனோட ஃபோன் வருது எனக்கு, மூத்திரம் பெஞ்சிருச்சு, கரண்டிங்க வைக்கிற அந்த இடத்துக்கிட்ட அப்படின்னு. ஓகே, நீ என் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரிலாம் விளாண்டனா உனக்கு இதோட புக்கூஸுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சக்குன்னு பேக் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போக்கு என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? எங்கெங்க என்னென்ன ட்ராப் எலிக்கு பிடிக்க வேண்டிய நேரம் கடைக்கு போனேன். அது பேர் என்ன, கப்போ கோலை தங்க திக்கோஸ்மி அப்பா பரவாயில்ல சும்மா கசிக்குள்ளாங்க. இன்னேரி சையாக்கா கூண்டு இப்படி அடிக்குமா, அது விஷம் கம்மு என்னென்ன. 2 நாளாக மாட்டல, இன்னைக்கு அந்த கம்மில் மாட்டிக்கிச்சு. மடித்து பின்னால் வச்சிருக்கேன். சாவில் இன்னும் உயிராக இருக்கு, நான் மடித்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் மற்ற கருமாதி சாங்கியெல்லாம் செய்யணும். இருங்க, சட்டசுலா போட்டு வந்துடுறேன். ஒன்றுமே போடாமல் உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் சிகானா இருக்குது. எலியை பார்க்கும்போது இந்த சைட்டாக இருந்துச்சான், இப்போ திரும்பி பார்க்கும்போது இந்த சைட்டாக இருக்கான். ஓகே காய்ஸ், எலி திரும்பிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஈப்போவில் இருக்கிற ஹெல்மெட்டோட நானும் மதியம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். எங்கே போகிறோம் மதி? மாமா கடைனா மாமா கடையில் மாமு அவங்கள மாமுன்னு கூப்பிடுவாங்க. மாமுன்னு அவரோட கடை, அவர் சாப்பாடு ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகான காலை, குளுன்னு இருக்கு, நல்ல வெதர். இப்போக்கு நான் வந்து 4 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் ஆச்சு. ஆனா ஏன் வெள்ளனையே வரல அப்படின்னு நிறைய வாட்டி ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகான பீஸ்ஃபுல்லான ஊரு. எங்க பார்த்தாலும் மலைங்களா தான் இருக்கும். அங்க பாருங்க, தெரியுதா? எங்க பார்த்தீங்கன்னாலும் மலையா இருக்கும். அதை தவிர்த்து எல்லாம் அழகழகான மக்களுக்கு, எல்லாம் அழகழகான மக்களுக்கு ரொம்ப கூட்டா இருப்பாங்க இப்போ மக்கள். ஈப்போல ஈக்ஃபாங் தெரியும் உங்களுக்கு. ஈக்ஃபாங் வரிசையிலேயே வந்தீங்கன்னா பாருங்க, இங்க இது இருக்கும், அது பேர் என்ன, பழைய இது பாருங்க, இந்த மஞ்ச வண்டி, இதுதான் அது. மாமு அண்ணன் கடையில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. காலையிலேயே மணி எத்தனை இருக்கும்? மணி எத்தனை மதி 8 இருக்குமா? 8:40. 8:40க்கெல்லாம் எப்படி நிற்கிறாங்க பாருங்க. பல்கூர் வரைக்கும் நான் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சரியா? தெரியாம இல்லை, சரியா? நம்ம நல்லா பேசுவோம், எல்லாமே பிசினஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், சரியான ஃபேமிலியோட. ஆமாம். 2வது அங்கே வந்து நான் வந்து இப்போ லேண்ட் எடுத்துருக்கேன். பங்கூரில் லேண்ட் எடுத்துருக்கேன். நம்ம ரன் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நான் அங்கே தான் இருப்பேண்ணே, பார்ப்போண்ணே. ஓகே சரி, ஒரு பண்ணிடுறேன். ஐயோ மதி கறிப்பாப்பு எப்படி இருக்கு? செம்ம. ஓகே, இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அண்ணங்கிட்ட 2 நாசலமாக இருக்கும். 2 நாசலமாக இருக்கும். ஒரு நாசலமாக வந்து உரப்பாக இருக்கும், ஒன்று வந்து உரப்பு இருக்காது. இந்த உரப்பு இல்லாத நாசலமா வந்து நார்மலாக இருக்கும். உரப்பு உள்ள நாசலமா வந்து செம்ம அடியாக இருக்கும்.
ஆனால் சரியான உரப்பாக இருக்கும் தானே, சரியான உரப்பு. ஓகே, அந்த சைட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. பட் நான் வர்றது வந்து இந்த உரப்பு நசுமாக்காக தான். இன்னும் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ணன் பிஸியாக தான் இருப்பார். பாருங்க, மீன் மீ கொய்த்தியாவ் பூலூர் இருக்கும். பூலூர் வந்து காயாவோட கொடுப்பாங்க. தென் பூபு உளுந்து கஞ்சி. ஓ, கோதுமா கஞ்சி. சாரி, வாயில் வந்த மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லிட்டேன். பூபு கண்டோம். தென் கரிப்பாப், சக்கோய். ஸோ இந்த சக்கோய் வந்து என்ன செய்வாங்கன்னா காயாவோட கொடுப்பாங்க. காயா ஓட்டு இல்லை, பூலூரும் வந்து காயா போட்டு கொடுப்பாங்க. ஒரு கஞ்சி, கரிப்பா கஞ்சி. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, கரிப்பாப்பெலாம் வாங்கினதுக்கு. திருப்பி வாங்கினேன். இன்னைக்கு அவருக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்து அவரு அண்ணனுக்கு மாமாவுக்கு என்னத்த சேல்ஸ் பண்ணுறது, அவருக்கு தான் கொஞ்ச நேரத்தில். ஆமாம், எல்லாரும் வந்துடுவாங்க. அவர் சிறப்புக்கே வருவாங்க. சக்கோய் காயா வருங்க, இது அவங்களோட ஸ்பெஷலு. தேத்தரையில் அப்புறம் இன்னொன்று தேத்தாரை வந்து செம்மையாக இருக்கும். இவங்களோட தேத்தாரை வந்து இனிப்பு குறைவா சிக்காப்பாக இருக்கும். அந்த உரப்பு நசலமாக்கும் அவங்க தேத்தாரைக்கும். மதி போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இதான் எங்கள் போட்டு. அது நாக்காளி 2 நாசலமாக இருக்குது. இங்கே தான் சாப்பிட போகிறோம் இப்போ. ஓகே, கடை இந்த கௌரவங்களில் தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். சாப்பாடு முடிஞ்சிடும். ஒரு 9 சம்திங் வந்தீங்கன்னா மதி ஒரு 9:30க்கெல்லாம் முடிஞ்சிடும் தானே? 9:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். நாசலமா முடிஞ்சிடும். ஆனால் இல்லை பைக்கூட எத்தனை மணிக்கு கடை அடைப்பாங்க? 10:30க்கெல்லாம் அடைச்சிடுவாங்க. பட் நாசலமா இருக்காதுல்ல. இங்கே வந்து நாசலமா சாப்பிட்டு பார்க்கணும்ல. ஓகே, பைட் ரெடி ஆயிடுச்சு. லெட்ஸ் டு இட். ஓகே, நாசலமா அடிப்போம் இப்போ. இவ்வளோதான். இது உரப்போட தானே? கொஞ்சம் சம்பளம் தம்பா பண்ணலாம். அந்த சர்வீஸ் இருக்குது. உரப்பு தம்பால இந்த நாசம் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு மாதிரி இனிப்பா இருக்கும். மிந்தி உள்ள நாச்சம் ஒரு இனிப்பு இருக்காது. அந்த இனிப்பு டேஸ்ட் சம்பால் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. சரியான உரப்புல. bawa semua pukul 9.45 tu. கரிப்பாப்பம் வந்து சரியான சடாப்பாக இருக்கும். ஒன்று போதா மதி எனக்கு. நம்ம கேப்பில் தேத்தாரு நாட்டில் அந்த உரப்பு இருக்கும் போதே சுட சுட தேத்தரை குடிச்சா ஐயோ கண்ணில் தண்ணி வரும். Okey. Alhamdulillah. Bye. Kita kalau pergi ni berapa? 50 rand, tapi anda jual. அவர் சொல்றாரு 50 ரூபாய். இது பைக்கணுமா பைக்கலாமா? சூடல யோகா இருக்கு. கறிவா சாப்பிடுங்க. இந்த அங்கிள் கடையில் வந்து பர்ஃபெக்ட் மலேசியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்கன்னா வாங்க. ஹரிபாப், சக்கோய்,
நான் சொல்லுமா இந்த மீ கோரிங்லாம் அந்த தேத்தாரு அதுவும் ஸ்ட்ரீட்டில் ஆளுங்கெல்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா பாருங்க. சின்ன கோயில் பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் இவங்க வந்தனோட என்கிட்ட பேசுனாங்க நிலம் வாங்குறத பற்றி அதை பற்றிலாம். நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் சீலமாக போயிட்டு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டோம்ல இருக்கு. பார்த்தா அவங்க இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தனியாக. ஐயோ ஐயோ. சரிடா. ஏவா சரி ஓகேவா சந்தேவா தாரே பாய் மே தாரே. புக் பண்ணிட்டேன். ஒரு பூலூர், ஒரு மீகொரை, அப்புறம் நசல்மா 4 புக் பண்ணிட்டேன் வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கும். மார்னிங்ண்ணா புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுண்ணா அவர்கிட்ட சாப்பிட்டு. ஸோ அதனால தான் நீ காலையில் எழுந்திரிக்கலாம் கையெல்லாம் உதறிடுச்சுண்ணே. பார்த்தா கனவுல வந்துட்டாரு. ஸோ வந்து இதுக்கப்புறம் கை உதறலாம் நல்லா போயிடா. அவருக்கு நாசலமாக அடித்தாதான். தேங்க்ஸ்ண்ணே. நன்றிண்ணே, உங்களை பார்த்தது சந்தோஷம்ண்ணே. ஆள் கடைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கேயே உட்காந்துக்குவாங்க. ஜோக்கான ஒரு என்வாயர்மெண்ட்லாம். அந்த காலையில் வந்து இந்த பில்டிங்னால இந்த இடம் வந்து ஷெடுவாக இருக்கும், உள்ளுக்கு வெயில் இருக்காது. ஸோ அதனால் இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு, அப்புறம் இங்கே நார்மலாக வந்து அவர் வேறு ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆள் வருவாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு வெரி நைஸ் வே டு ஸ்டார்ட் யுவர் மார்னிங்லா திஸ் ஒன். ஒரு பீஸான என்வாயர்மெண்ட் பாருங்கள். பழைய பில்டிங், இந்த இடத்துல அவரோட கடை. நைஸ்லா, வெரி நைஸ்லா. பூலூர் 1 30 வெள்ளி. பூலூர் 1 புக்கோஸ் நிறைய புக்கோஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா மாம்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் திருப்பி வரேன். ஓகே மொய்தாய். அவர் வந்து அந்த மாதிரி மொய்தாயில் அந்த மாதிரி போகிறதில்ல இப்போதைக்கு. அது வந்து அமைச்சர் ப்ரோன்னு போயிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ப்ரோ ஃபைட் தான் பண்ணுறாங்க. சரி சார், நைஸ் மீட்டிங். உங்களுக்கு 70+ சொன்னார். பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியல, ஒரு 40 சம்திங் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே கிவ் இட் அப். நான் பார்ப்பேண்ணே. அந்த பங்கூரில் நிலம் பார்த்துக்கோங்க. நம்மளோட எப்பயுமே உங்களோட எப்பவுமே நிலச்சி நிற்கணுமா? நிற்கோண்ணே. காலையிலேயே கொஞ்சம் இது சாப்பிடு, ஜின்செங் சாப்பிடுங்கண்ணா. நிற்கும். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு A1 சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது நம்ம தமிழாலோட பங்கூரில் ஈப்போவில். அங்கே போயிட்டு கோழி வாங்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் வீட்டில் கோழி சமைச்சு கொடுக்க போகிறேன் பொண்டாட்டிக்கு. மதியம் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிங்களா? கண்டிப்பா. சாமி சோறு போட்டா சாமி சோறு போடுது, போய் சாப்பிட்டுருக்கோம். சாமி சோறு போடுது. ஓகே, நேராக A1க்கு போகிறோம். இப்போ இப்போ டவுனு ஒரு அழகான டவுன்ல. என்ன மதி? ஓ அது ஆமாம். இப்போ டவுன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பழைய காலத்து டவுனு. இன்னும் அந்த பழைய கடைங்க, இன்னும் அந்த விஷயம், அந்த ஜாமான்லாம் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் அதை பாருங்க, சப்பாத்து கடை, துணி தைக்கிற கடை, பேட்மிண்டன் ஜாமான் விற்கிற கடை, அந்த மாதிரி தான் இருக்கும் மெயின் டவுனில். இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷனு இப்போட. இதுதான் வந்து மாரியப்பன் கோயில் தானே? மாரியப்பன் கோயில் தைப்பூசத்துக்கு ரதம் இங்க இருந்து இந்த கோயில்ல இருந்து தான் வெளியாகும் பாருங்க.
திருப்பினீங்கன்னா இங்கே வந்து சிவன் கோயில். எப்படி இருக்கீங்க? நான் கோழி ஒரு மாதிரி காலத்து வந்துருக்கு. அங்கே இருக்குதா? ஆஞ்சிட்டு இருக்காங்களா? சரிண்ணே, எனக்கு ஒரு கோழிண்ணே சின்ன சின்னதாக வெட்டிடுங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? நீங்கள் தானே? ஓகே வரேன். மீன்லாம் எப்பவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குருட் இருக்கு, சின்சாரு இருக்கு, சூரை இருக்கு, கச்சான் எனக்கு பிடிச்ச மீன். பாவை நான் சாப்பிட மாட்டேன், திங்கிரி நான் சாப்பிட மாட்டேன். ஒன்று தானே நான் வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். சின்னதாக வெட்டிட்டேன் நல்லா இருக்கும்ண்ணே. நன்றிண்ணே. நான் அதுக்குள்ளே போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. ஓகே தானே. நல்ல கேள்வி. அது காணாங்கழுத்தி. இது வந்து இல்லை இது வந்து செல்லா சொல்லுவாங்க. இருங்க நான் கேட்குறேன். மதி சந்தேகம் தீர்ந்துருச்சா? அந்த மஞ்சளாக இருக்குல்ல, அது பேர் வந்து செல்லா சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒன்று இந்த ஷேப்பில் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா சில்லா ஒரு ருசியாக இருக்கும். எனக்கு சில்லா வந்து எப்படி தெரியுமா, கறி வச்சுட்டோம்ல, கறி வச்சு கொதித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சில்லா வாங்கிட்டு அப்படியே இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டு ஒரு கொதி விட்டோம்னா முடியும். அந்த சூடுலேயே வேகணும். அந்த சூடுலேயே வந்தால் தான் எனக்கு ருசியாக இருக்கும். வெங்காயம் எடுப்போம். இந்த வேலைலாம் மதி வந்து உண்மையிலே நல்லா செய்வாங்க. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வெங்காயம் வந்து பிரிக்கி பார்த்து வாங்கணும் மதி. ஹலோ. நார்மல் உப்பு கருவாடு கூட சாப்பிட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதோட ஆனால் உரப்பாக சம்பால் செஞ்சால் கருவாடு ஜோக்காக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும். கருவாடு பேசிக்கலி என்னன்னா, ஐஸ் பட்டி இல்லாத காலத்தில் மீன் நிறையா இருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு அதை வச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு சாப்பிட்றதுன்னு கண்டுபிடிச்ச மெத்தட் தான் கருவாடு. பார்க்க போனால் அதை காய வண்டி தான் வைக்கணும். இப்போ காய வச்சா அது ஈமிக்குதுன்றதுனால தான் உப்பு தடவைனா சீக்கிரமாக காஞ்சிடும். தண்ணி இழுத்துறோம்ல, அதுக்காக உப்பு தடவுவாங்க. அப்புறம் ஊற வச்சு உப்பெல்லாம் வெளியாக்குவாங்க. பட் நம்ம வந்து உப்பு சாப்பிட்டு கருவாடு வந்து உப்புக்கு தான் நினச்சிட்டு உப்புக்காக சாப்பிட்றோம். மாறிடுச்சு அதோட காரணம். அந்த வழியில் தான் வந்துட்டு உப்பு போட்டு காய வைக்கிறது, உப்பு இல்லாமல் காய வைக்கிறது. இன்னொன்று வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே வைக்கிறது. எண்ணெய்க்குள்ளே வச்சாலும் கெட்டு போகாது, அது அப்படியே இருக்கும்ல. ரெடியாண்ணே? மீன் இல்லைண்ணே. மதியோட மோட்ரு வந்துட்டு ஆல் பர்பஸ் ஆயிடுச்சு. இங்கே கோழி தொங்குது, பச்சையாரை தொங்குது, எல்லாம் இருக்குது. இன்னும் ஒன்று தான், சனிக்கிழமை ஹே, இன்னைக்கு லீவு ஹே. ஒரு புடி லஞ்சு செட்டில் ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ டின்னர் தான் இருக்குன்னு கடவுள் ஒருத்தர் நம்மளுக்காக ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாரா? பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டாக அந்த டைமில் ஒரு கால் வரும். மாதிரி விட மாட்டாங்க, தேடுவாங்களா? நம்ம கைக்கு தான் தேடுவாங்களா? யார் தேடுவானோ தெரியும். ஓகே இதுமா சரி. லஞ்சுக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? என்ன ஹெவியா? 12 ஓகே. நான் வெயிட் பண்ணுறேன். நான் சமைச்சினோட சொல்லிடுறேன். நான் இப்பயே சமைச்சிருவேன் ஆக்சுவலி. நீங்கள் பசி எடுத்துனோடே வந்துடுங்க. ஓகே அப்போ ஆல்ரைட், see you later. எங்கே காணும் ஒன்றுங்க. ஓகே சமைக்க போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணல. பட்டு சமைச்சு வச்சுருந்தேன், ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து வறுவலா, அதுக்கு பேர் என்னன்னு தெரில. ஆக்சுவலி அதில் ஒன்றுமே இருக்காது. வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு கரம் மசாலா,
காஞ்ச மிளகா தூள், அவ்வளோதான், பேசிக் தான். உப்பு அவ்வளோதான். சரியாக வருமா இல்லையான்னு தெரில. சமைக்க ஆரம்பிப்போம். ஓகே, கத்தி வந்து நான் என்னோடய சொந்த கத்தி தான் பாய்ப்பேன். என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த கத்தி. ரொம்ப நாளாக பாய்க்கல, எண்ணெய் பூசி வச்சுது அப்படியே இருக்குது. ஓகே, வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். வெங்காயம் முதல் வெட்டிக்குவோம். ஓகேவா? எனக்கு ப்ரோசஸ்லேயே பிடிச்ச ப்ரோசஸ் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ப்ரோசஸ் தான். சமைக்கும் போது இதெல்லாம் வெட்டுற ப்ரோசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் உடம்பு வலிக்குது. ஓகே, இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுட்டேன். வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். இப்போ காஞ்ச மிளகா கொஞ்சம். என்ன நீ பாடுறது எக்ஸாக்ட்லி அப்படியே ஒரிஜினல் பாட்டு மாதிரி இருக்கு. ஒரிஜினல் பாட்டு மாதிரி. அப்புறம் காப்பிரைட் அடிக்காதா? ரெக்கார்ட்ல தான் ஓடுது. காப்பிரைட் அடிச்சிடாது. திருப்பி பாடு. அது வந்துட்டு அந்த மேக்கப் சிங்கர் குரல் சரி. பாடு பாடு. விட்டு வந்த விட்டு வர வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டி கெட்டு ஒட்டி வந்த ஒட்டியானோ போல உல்லாச ஒட்டி வருது. இளையராஜா நம்மள கண்டிப்பா சூ பண்றாங்க. இதான் என் வாழ்க்கை. அப்படிதான் போகுது. ஓகே ஓகே, முதல்ல தீகாசு கவான் கருக்கணும். கருப்பில் வந்து வீட்டில் பிடிச்சது. காஞ்சி மிளகா அரைக்கிட்டுருவேன். காஞ்சி மிளகா நல்லா கொஞ்சம் காரியங்க பொரிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கரைஞ்சிரும். வெங்காயம் அது வரைக்கும் நல்லா அப்படி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும், அப்படி கருகிற வரைக்கும், கருகிறது இல்லை, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்குங்க. இந்த வெங்காயம் இந்த மாதிரி கரைஞ்ச இந்த மாதிரி கிளேஸ் ஆகுனா தான் அதுலேருந்து அந்த இனிப்பு வரும். அதுதான் அந்த ருசி கொடுக்கறது உங்களோட சமையலுக்கு. நாட் ஸ்பைசி ஒன், நாட் நைஸா. நான் செய்கிற விதம் சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மெயினான பேஸு மிளகாத்தூள், வேணும்னா கொஞ்சம் சஸ்திரம் ஒய்ஸ்டர் சாஸ். இதை கிண்டுவோம். கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து கிண்டுவோம். கோழியை வேகணும். கொஞ்சம் உப்பு,
கொஞ்சம் கருப்பு கிச்சா. கலருக்கு கருப்பு கிச்சாக்கு வந்து கலருக்கு தான். இந்த கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லேசாக சீனி. ஓகே காய்ஸ், மூடியை கழட்டிட்டு சுண்டுற வரைக்கும் கிண்டிட்டேன். ஓகேவா, நல்லா சுண்டிருச்சு. அப்புறம் நீங்கள் பார்க்காத போது பண்டார் லீஃப் போட்டேன். பண்டார் லீஃப். ஓகே, ஸோ இப்போ இப்படி வந்துருச்சு பேஸ்ட் மாதிரி. அந்த தண்ணி எல்லாம் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்சுவலி விடலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் விடுங்க, அப்படியே காய்ஞ்சிரும். ஃபேன் தண்ணி விடுங்க, சரி காய்ஞ்சிரும். என்ன இருக்கு ஃபேனு? ஓ, காமெடியா? சாந்தனே சாந்தனே ஏதகா மேரஹா. ஹிந்தி பாட்டம் பாடுவேன் நான். ஞாபகம் இருக்கா கோழி கறி வைக்கிறேன் சொல்லிட்டு கூழு கறி செஞ்சீங்களே? அதான் முதல் தடவை வாழ்க்கையிலே கோழி கறி வைக்கிறேன். அப்ப நான் நான் உடனே சாப்பிட சொன்னேன். நான் முத கேக் செய்யும் போது அந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்கள. முத பேப்பர் மாதிரி செஞ்சிச்சு, முத கட்டை மாதிரி செஞ்சிச்சுன்னு. அப்ப அதுக்கு கோவம் வரும் தானே. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு கதையை வந்து உனக்கு சாப்பிட சொல்லி போஸ்ட் பண்ணல. நீ வந்து என்னன்னா நான் ஒத்துக்கிட்டேன். ஐயோ கொஞ்சம் திருவாயிருச்சு. இல்ல இல்ல நீங்க அதுதான் சொன்னீங்க. நீ வந்து அந்த கறியை பார்த்தனோட தெரியுது கல்லு, கேக்க பார்த்தனோட தெரியுது கல்லு மாதிரி இருக்குது. அப்பயும் பரவாயில்ல சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஓகே, கொத்தமல்லி போட்டா. ஓகே, ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பிளேட்டிங். Okay, done baby, done. Okay, இப்போ அடுத்து இதை போடுறோம். இதான் அடுப்பு அடைக்கணும். ஓகே, கோழி ரெடி. அடுத்து சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். மதி வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து நாகம்மா கோயில் மண்ணுக்கு அங்கேயே வாங்கினீங்க? இல்லை, இது கலிசாமி. ஓ, ஈப்போவில் வந்து இந்த லைம் ஜூஸ் சரியான ஃபேமஸ். இங்கே பாருங்கள் எத்தனை லீமா இருக்குது தெரியுதா ஒரு ஜூஸில். அஸ்ஸாமு எல்லாம் போட்டு பயங்கரமாக செய்வாங்க. இது பேஷன் ஃப்ரூட்டு. வாங்கிட்டு 12 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிருக்கோன்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. ஆனால் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே, வாங்க உள்ளுக்கு வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஓகே கைஸ், பேஷன் ஃப்ரூட்டு பிடிச்சிருக்கேன் நிறைய இடத்துல. போ மதி, பழம் அப்பயே வெட்டி போடுவானா இல்லை நிறைய பழம் வெட்டி வச்சிருப்பானா? Drink this and see. This kind of like Fanta orange juice. It's passion fruit. Yeah, passion fruit. I like. What's all that? Can I eat that one? Yeah, you just pull. Don't squeeze the straw. How's it? Good. அந்த சத்தம் கேட்டுட்டாங்க. அந்த சத்தத்துக்கு மெயின் காரணமே மதிதான். சனிக்கிழமை ஹே தண்ணி அடிப்போம்.
அதான் அது அவங்க சனிக்கிழமை ஹே பாஸ் சீலாப்பான டைப்ல பாஸ் நீங்க சாப்பிடணும் செம்மையா நல்லா இருக்கா அடி அது கீரை கறிக்கு யோகா இருக்கும் அது கோழி பார்க்கும்போதே யோகா இருக்கு ஏவானில் வாங்கினதா நம்ம பார்க்கும்போது காலை விரிச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த கோழி இல்லை இது விரிக்காத கோழி பின்னால் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க வெள்ளை சோலே சாப்பிட்லாண்ணே வெள்ளை சொல்லு கறி ஊற்றி தேவை சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே தெய்வம் என்னது சாமி மதியை வந்துட்டு நாங்கள் அப்பப்போ கால் பண்ணுவோம் கால் பண்ணிட்டு மதி இந்த படம் பார்த்துட்டிங்களா மதின்னு கேட்போம் மதி இல்லைன்னு வாங்க சரி வாங்க போவோன்னு சொல்லிவிட்டு நான் ஜெயநர் மதி 3 பேர் வந்துட்டு போய் படம் பார்க்க போவோம் படம் பார்த்து முடிஞ்சு இல்லைன்னா படம் பார்க்குறதுக்கு முன்னுக்கு மதியம் லஞ்சு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் மத்தியானம் படம் பார்க்க கூப்பிட்டு போயிட்டு படம்லாம் பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் மதியம் சொல்லுவாங்க சாமி ரொம்ப நல்ல சாமி சாப்பாடு கொடுத்து படம் பார்க்க கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னு. ஸோ எங்களோட எனக்கும் மதிக்கும் மீட்டிங் வந்து முக்கால்வாசி வந்து மூவி மீட்டிங் தான். மூவி மீட்டிங். ஏன்னா நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், மதியம் தண்ணி அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி அடிக்கிறவங்கள பார்த்தாலும் மதிக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் எங்களோட ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு ஹைக்கிங், சைக்கிளிங், மூவிலா முடிச்சுட்டேன். கோழி டேஸ்ட்டு வறுவல் மாதிரி இருக்கா இல்லை என்ன மாதிரி இருக்கியா? எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? சூப்பராக இருக்குது. வறுவல் தான், ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு நல்லா இருக்கு. உரப்பு அவ்வளோ இல்லைண்ணா, ஓகே தான், கரெக்டான உரப்பு. நான் ரொம்ப போடல, ஊசி மிளகாவும் ஒரு இது ஒண்டி போட்டேன். அதுமாதிரி ஊசி மிளகாலாம் போடலை, மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படி. ஓகே தான், நல்லா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சாப்பிடல? அப்புறம் சாப்பிட்றேன். இப்போ தானே காலையில் நேச்சுரமா சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன். முன்னாடி சீக்காக இருக்குது, அதனால நம்ம தான் செட் பண்ணி கொடுக்கணும். பொய் இரும்பு மாதிரி இருக்குது. ஓகே, மங்க எடுத்துடா, மூடியும் எடுத்துடா. தண்ணி சாறு எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. சப்ளி கமாம். ஓகே, நீயே சாப்பிட்ணும். 5 வயசு போய் மங்க எடுத்துருவா, சாப்பிட்டு கிளம்பணும். போடு ஜன போதும் சரி. எனக்கு நாசிலீமா கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்பி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீலாப்பா காலை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னது பிட்டியாது? பிட்டியா சொல்லு. நல்லா செஞ்சுருக்குண்ணா கறி. இது நான் வச்ச கறி. ஜீவி சுத்த மாட்டான் வருங்க. ஜீவிஷ் வெறும் சோறே சாப்பிடுவோம். இந்த கீரை கறி சாப்பிட மாட்டியாரா? ஏன்? அந்த கறி ருச்சியாக இருக்கும்டா. அப்படிதான் சரி, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. கலந்தீங்க தெரியுமா? கருப்புற வாசனை அது போட்டு நீ இதில் சம்பா பண்ணி அடிச்சேன். ஸ்டேக் சாப்பிட்டு பழகிடுச்சு. ஏன் தலைலாம் ஆடுது? ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிக்கிறேன். சுட்டுருச்சா? சோறு சோறு சூடாக இருக்கான்.
ஓகே நம்ம சிக்கன் ட்ரை பண்ணுவோம் guys. உண்மையான ரிவ்யூ கொடு, போய் ரிவ்யூ கொடுக்காத. தெரியும். உண்மையான ரிவ்யூ மதி கொடுத்துட்டாங்க. ரிவ்யூ கொடுக்க சொன்னால் நீ பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஓ யோசிக்கிறியா? வார்த்தை வரல. இல்லை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தோணுது. அப்போ அதுதான் ரிவ்யூ. இல்லை அப்படிலாம் இல்லை. ரிவ்யூ வேணாம். அதுதான் ரிவ்யூ. என்ன சிக்கன் தெரியல. என்ன ருசி வந்து என்ன சிக்கன் தெரியல. not பெரட்டல் கோட். நாட் பெரட்டல் வறுவல். லைக் மேபி இல்லை அவ்வளோ உரப்பு பத்தல. உரப்பாக இருந்துச்சுன்னா ஓகே வந்துருக்கும். உரப்பு போடல நான். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குது உரப்பு இல்லைனாலும். பேர் ஜீவேஷ் ரியாக்ஷன் கொடுப்பான் பாரு. போய் சொல்லாமல் சொல்லி நடிக்காத. வேற உலகத்துக்கு போயிட்டு வந்தேன். சரி இன்னொரு 10 அடி கொடுக்குறேன். நல்லா இருக்கு. ஆனால் அதனால actually what recipe is this? Hello. What recipe is this? இந்த மாதிரி மிக்சர் நல்லா இருக்கு. மிக்சராக நல்லா இருக்கு. மிக்சர் கொடுத்தேன் நல்லா இருக்கு. Confused chicken. இந்த வேர்ட் பேர் வந்துட்டு confused chicken. ஏன்னா உனக்கு பேர் தெரியாதனால நீ வந்து அதை கன்ஃபியூஸ் ஆகிற. சாப்பிட்றதுக்கு உப்பு சத்து ருசி எல்லாம் இருக்குதா இல்லையா? ஆமாம். இது என்ன எங்கே கற்றுக்கிட்டீங்க? என்னது புரியல. ஏன் அது என்ன? வெறும் கோழி காஞ்ச மிளகாவும் வெங்காயம் போட்டு வறுத்து எடுக்கிறது அவ்வளோதான். ஒன்றும் இல்லையா அதில். இப்போ நீ சம்பால் போடுறல, சம்பால் செஞ்சுன்னா மிளகா அரைச்சி ஊற்றிருப்பேன் காஞ்ச மிளகா. இது காஞ்ச மிளகா அப்படியே போட்டிருக்கோம். சம்பால் இல்லை இது. சம்பால் இல்லை, இன் பிட்வீன். ஆனால் பார்க்க சம்பால் மாதிரி இருக்குது தானே. பெரட்டல். ஓகே இப்போ நான் சாப்பிட்றேன். வறுவல் கொஞ்சம் காஞ்ச மிளகா அதான் போட்டிருக்கேன். கூட போட்டுருந்தீங்க உரப்பா இருந்தது. ரொம்ப உரப்பு. நீ தான் சொன்ன உரப்பா இருந்தால் இதாக இருக்கும்னு. பிள்ளைங்க சாப்பிட முடியாதுன்னு. ஓகே எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மணி எத்தனை ஜிவேஷ்? 1:59 2 மணி ஆக போகுது. ஓகே 2 மணி ஆக போகுது. பங்கோர் கிளம்புறோம் நானும் ஜீவேஷும். ஏன்னா நாளைக்கு காலையிலேயே வந்துட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் வந்துட்டு கேலுக்கு போகுது. ஒரு நம்ம நெல்சனோட இவனுக்கு அவங்க டான்ஸ் காம்படிஷன் செஞ்சுருக்காங்க. அந்த இவனை பார்க்க போகுது. ஸோ அதனால் நான் இப்போ வந்துட்டு காலையில் இப்போ போயிட்டு நாளைக்கு காலையில் பங்கோர்லேருந்து வெளியாகிறோம். அதுதான் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். துணி பேக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இவ்வளோ பெரிய கருப்பு பை இருக்குது பாருங்கள். என்னான்னு பேக் இருக்குது, துணிலாம் இருக்குது. இந்த கருப்பு பை என்னன்னா வாழைக்காய், ஒரு கறி வாழைக்காய். என் வீட்டில் வாழைக்காய் இருக்குல்ல, நான் என் வீட்டில் சாப்பிட மாட்டேன், என் ஒய்ஃபும் சமைக்க மாட்டாங்க வாழைக்காய். ஸோ அதில் காய்க்க இப்போ நான் வந்து பங்கோருக்கு கொண்டு போகிறேன். ஏற்கனவே ஒன்று கொண்டு போனேன், இன்னும் இருந்தால் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் திருப்தி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ காடி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் டு பங்கோ. ஸோ அதுக்கு முந்தி பிள்ளைங்கிட்ட பாபாய் சொல்லிட்டேன். பின்னால் 2 குட்டி பிள்ளைங்க இருக்குது, அதுக்கிட்டே சொல்லிடுறேன். அப்பச்செல்லாம் குறியெல்லாம் பறக்குது. வருதுங்க. ஏய் மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. பேபி அப்பா கோயிங் ஃபார் ஃபியூ டேஸா, டேக் கேர் த ஹவுஸா. ஓகே வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் கடிக்கிற நீ. சேஸ் கம். ஓ டேய் எருமாடு திருத்த மாட்டான். ஓகே பாய் பேபி பாய். ஓகே பேபியாக இருந்துச்சுங்க. பெருசாக என்னோட 2மே சரியான அக்ரெசிவ். அன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் புல்லு வெட்ட வந்த பையாவை சியாப் பண்ணியிருக்கோங்க. ஏதோ ஒரு கடவுள் காப்பாற்றிட்டாரு.
நல்ல வேலை. ஐயோ ஐயோ, சரி கிளம்புவோம். ஓகே, நானும் ஜியோ ஷோ வந்துட்டோம் ஜெத்திக்கு. 4:45 ஜெத்தி, 4:45 ஜெத்தி, 4:45 ஃபேரி வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்துனோடே தூத்தல் போடுது மழை லைட்டாக தூத்தல் போடுது. பட் ஓகே தான், வந்து சேர்ந்தாச்சு. அதனோட புனிதனை வந்து ஏற்ற சொல்லியிருக்கேன். புனிதம் வந்து ஏற்றட்டும். வாழைத்தாறு சேஃபாக போய்கிட்டு இருக்கு. நம்ம முத்து வந்து காப்பாற்றிட்டாங்க, தூக்கிட்டு போக தேவையில்ல. இந்த விஷயம் பஜ்ஜி, ஆமாம், இந்த விஷயம்லாம் முத்து வந்து நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி தார் விற்க போகிறோம். தார் போட தான் முடியல. ஓகே ஓகே, 4:45 ஃபேரி விட மசோடலாம்ல. ஓகே காய்ஸ், பக்கோருக்கு வந்து வீட்டுக்கு பூந்தாச்சு. ஜாமான்லாம் செட்டில் பண்ணிட்டேன். பக்கோரோட ரூட்டீனு வந்துனோட போயிட்டு கடலை பார்க்கணும். அதுதான் என்னோட காலங்காலமாக ரூட்டீன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் செய்வேன் நான். போயிட்டு கடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். பீச் இன்னைக்கு சும்மா அழகாக இருக்குது. தண்ணி வந்து ஃபுல் டைட்டு. ஸோ வெரி நைஸ் பீச் டுடே. ஸோ அதை விட அழகு வந்துட்டு பங்கோரில், அதை விட இந்த பீச்சு இந்த கடலை விட அழகுனா சேஃப் ரவியோட மூஞ்சி. சேஃப் அழகு சேஃப். யார் சேஃப் ஏற்றிக்கிட்டாரு நைஸாக போயிட்டு இருந்தீங்க? என் ஒய்ஃப். ஓ இட்ஸ் why you married? Yeah. Oh, one time look you don't look like you married, you know. Yeah. But two time look I can see. See my beard. Again இங்கே வந்துட்டேன் ஷில் பண்ணுறதுக்கு. என்ன உங்களை எடுக்க நான் திருத்தனமாக வந்திருக்கீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கேன். புனிதன் தான் சாப்பாடு இது பண்ணோம். ஓ எஸ் சார், நான் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் டிக்டாக்ல வலை போடுறதுக்கு. ஓ ஓகே ஓகே. வந்தோம். வலைலாம் போட்டாச்சா இல்லையா? நேற்று போட்டோம், 2 வாட்டி போட்டோம். மீன் இருந்துச்சா? ஓ சமைச்சிங்களா? ஓகே 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 ஓகே. இங்கே பிபிக்கு செஞ்சுட்டு இருந்தோம், அப்படியே பாக்கா பண்ணி அங்கேயே. இங்கே தான் இருந்தோம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? உங்க வீடியோ பார்த்துட்டு தான் ரிக்வெஸ்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸோட. ஓ புனிதன் ஹெல்ப் பண்ணாங்களா? மொதல் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் லேட்டாக நைட்டு வந்து வீட்டில் எடுப்பாங்க. ஓ ஜாமான் எடுப்பாங்களா? ஓகே ஓகே. என் கூட தான் இருந்தாங்க. சரியான தூக்கம்ல இருக்கு. நீங்கள் ஈப்போல இருக்கீங்க, நாங்கள் காலி பண்ண பார்த்தாச்சு. ஆமாவா, தரிசனம் கிடைச்சிருச்சு. சூர்யா சிரிச்சாங்களா இல்லையா? அவங்க மகனும் இருந்தாங்க எனக்கு. சண்டை ஓகே. அண்ணே ராத்திரி போல் பீச்சுக்கு போய் பார்ப்போம். இருட்டிருச்சு. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? பெரிய டீமு வந்துட்டேன். ஏன் என்ன நடந்துச்சு? கோழி வெட்டுறப்ப எடுத்துக்கணும். கோழி வெட்டுறப்ப 5:30 மணிக்கு வெட்டணும். ரெடி முடி வெட்டணும். 5:30 மணிக்கு வெட்டணும். 5:30 மணிக்கு வெட்டணும். ஆனா காலைல 10 மணிக்கு நாய் கடிச்சிருச்சு கோழி. 2 கோழி நாய் கடிச்சு போட்டுருச்சு. ஆமா, சதிரே போடுறாங்க. அந்த கோழியா இருக்குமான்னு. அந்த கோழியால அடிச்சு ஃபேவரட் வச்சிருக்கீங்க. அதுக்கு தான் முடியும் கூப்பிட்டுருக்கோம் சாப்பிடுறதுக்கு. நாய் கடிச்ச கோழியா? எல்லாம் காணதுக்கு மறந்துக்கல. கதா நாய் கடிக்காது. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வரேன். அடிங்க. நான் படுக்காத போறேன். எங்க அடிச்சல வந்துச்சா? அடிச்சே. ஓகே. அது யார் பக்கத்துல? எப்படியாவது சிரி சாப்பிடுச்சு. பக்கத்துல அது யார் மொரட்டால உட்கார்ந்திருக்காங்க? எல்லாம் நம்ம உறவுக்கு அண்ணன் தம்பி தாய் பிள்ளைங்க நம்ம உறவுக்கு. ஓகே இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு சுடுகாடு, அவ்வளவுதான். என்னது? நாட்டுக்கோழி சாப்பிட்றத பற்றி முக்கியம் இல்லை. ஆனால் சாப்பிட்டு முடிஞ்சு கையை மட்டுமே கழுவாதீங்க. கையில் உள்ள சுவை வந்து நாக்கு தெரியாமல் சுத்தமாக எடுத்துடணும். சாப்பாடுக்கு மட்டும் கூச்சப்படக்கூடாது. நல்லா சாப்பிடணும். எப்படி தெரிஞ்சுங்க? ஓகே, கண்டிப்பாக நான் சாப்பிட்டோட கையை காமிக்கிறேன். கண்டிப்பாக விட்டு சொல்ல செஞ்சுருங்க. அது செஞ்சிருங்க. அதான் நான் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய முடியாது. சரி இல்லைன்னா கையை கொடுத்துடலாம். காலி வேண்டியா? நல்லா இருக்கா? இப்ப எல்லாரும் அந்த பானையில இருந்து எடுத்து சாப்பிடுறீங்களா? விரல யாரு சாப்பிடுறது? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்ச விரல கழுவ கூடாது, சாப்பிடணும். ஆளுக்கு ஒரு விரல் எடுத்துக்கோங்க.
வயிறு வைக்கிற இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மாட்டேன். கோபிக்கு வீட்டுக்கு கோபி சாப்பிட்டா அப்புறம் பார்ப்போம். சாப்பிடு கோபி. கோபி நாய் கடிச்சிருச்சான் அந்த கோழியை. நாய்க்குள்ள விடுற வரைக்கும் சாப்பிடுறோம். இது மீண்டும் தொடரும். சரியா? இது மீண்டும் தொடரும். எது? கம்பத்து கோழியை வெட்டுறோம். ஆமா. பிரியாணி சோறு ஆக்குறோம், முட்டையை அவிக்கிறோம், பாலாலை வெட்டுறோம், பீச்சில் சாப்பிட்றோம். கைங்க சாப்பிட்டுருச்சிங்க, வயிறு நிறைஞ்சிருச்சு. இதோட டிஸ்போஸ் ஆகுங்க. எனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங்னா, நாளைக்கு காலையில் போட்டுக்கு நம்ம வெளியாகிறோம். அவெஞ்சர்ஸ் வந்துட்டு கேளுக்கு போகிறோம். அந்த மீட்டிங்கு அதை முடிச்சிட்டேன்னா நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு அதோட நாளைக்கு காலையில் ஆரம்பிப்பேன். ஓகேவா? ராத்திரி மீட்டிங் நடக்குதான்னு பார்ப்போம். சரி, தண்ணி எல்லாம் இருக்கட்டும். கோபி வாங்க, கொஞ்ச நேரம் இதுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த லொண்ட்ரி கிட்ட இங்கே தீபாவளி இருக்குல்ல, பக்கத்தில் லொண்ட்ரி இருக்க, அங்கே போயிட்டு வந்துடுவோம் டக்குன்னு. சரி ஐயா, எப்படி? அண்ணன் தான் மெயினா, அண்ணனுக்கு தான். போமா, பால் கிடைச்சிருச்சு இன்னைக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா எல்லாரும் 4 பேரையும் வர சொல்லலாம். இல்ல வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட்டுக்குமா. இன்னைக்கு என்னது, சாமி மிக்ஸு வாங்குது. சாமி இன்னைக்கு கோபி சாமி மிக்ஸு வாங்குது. வாங்க வாங்க வாங்க. சரவணா காணும். இது மிக்ஸு குடிக்காத ஆள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஆள் என்னது மிக்ஸு? வெஜிடேரியன் மிக்ஸு. ஐஸ்கிரீம் தான். என்ன ஐஸ்கிரீம் வேணும் பாருங்க. பாருங்க, கப் ஐஸ்கிரீம் தான் நீங்க கேட்டது. கிளாடி ஐஸ்கிரீம் வேணும். கிளாடியா? கிளாடி இல்ல, இருஞ்சி முடிஞ்சு. இதுனா 99. இதுல ஏதாச்சும் சொல்லுங்க. அதே சைனா லெமன் ஜூஸ், அது lemonade tapi tanah gula kosong. Okey. Okey, lemonade kosong. tapi kopi சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? Okey, நீங்க aiskrim pandan ada? Pandan tak ada. Keladi ada? Keladi ada kat belakang kedai. Mak, ni satu bang. Kawar ke? Betul. Ambil. Apa tangan bergetar? Okey. Okey, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாஃபுக்கும் லஞ்சம் பண்ணிட்டோம், நம்மளும் வாங்கிட்டோம். இன்னைக்கு சாமி வாங்கி கொடுத்துருக்கு. சாமி ரொம்ப நன்றி சாமி. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, புனிதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துட்டீங்களா? ஏன் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துட்டாங்க. இவங்க பேரையும் உள்ள போட்டுருக்கலாம். காசு சாமி தான். சாமி இது அவரு பிளாஞ்சா சாமி கட்டிங்களா? ஓகே, தேங்க்யூ. லீமா ஆர்டர் பண்ண இவ்வளோதான் ஆர்டர் பண்ணீங்களா? அதான் பாருங்க, 3 நாள் தம்பிக்கு நீங்க செலவு குறைவாச்சா? அல்ல, தம்பி தப்பிச்சிட்டாங்க. தம்பி தப்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி. வரும் லீமா வித் நோ சுகர். உங்களோட என்னையா? கோபி கோபி. ஓகே ஓகே ஓகே. லெமன் நீங்க ஏன் சாப்பிடல? நான் வரும் லெமன் வாட்டர் வித் நோ சுகர். இது சைனா கம்பெனியா? சைனா ஃப்ரான்ச்சைஸ். சரி, சொல்லுங்க. நாளைக்கு போகிறோமா இல்லையா? வரோம், கன்ஃபார்ம். எத்தனை மணிக்கு? 6:45. அப்போ என்னத்துக்கு அதுங்கிட்ட சொன்னேன் போல? இந்த கை வர்றதுக்கு இருக்கு. உண்மையை சொல்ல முடியல. என்னோட கடிக்கு சொல்லாம நம்ம போறோமே சொல்லி கடி வந்தா தெரியல எப்படி வருவாங்க. கடி வந்தா எப்படி வருவாங்க? நிறைய ஒரு கூட்டமா வருவாங்க. அப்புறம் எப்படி அம்ப கூட்டம் வேற கூட்டம், இந்த கூட்டம் வேற கூட்டம். அந்த டான்ஸ் ஒரு ஆடுங்க. அது வேண்டாம், அதை வாடக்கூடாது. ஒருத்தர் தான் ஆடுவேன். தண்ணிலாம் போட்டா தான் ஆடணும். அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா நான் சொல்றேன். சரி சொல்லு. கேன்சல் மட்டும் பண்ணீங்க, எங்கேயும் ஓடிடுண்டோ. நான் சொல்றேன். அன்னைக்கு புனித போட்டு சொல்லிட்டு 2வது போட்டு வந்ததே திருப்பதி கேன்சல் பண்ணீங்க. நான் கன்ஃபார்ம். அதுதான் இல்ல நேரே. நான் கன்ஃபார்ம். நான் ஓகே தான்.
7:45 சரி பரவாயில்ல 7:45 கூட ஓகே எனக்கு 12 மணிக்கு கேரளா இருக்கணும். பட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடணும், அதனால தான் 6:45 போகலான்றேன். இல்லை வெளியே போகிற பாதையில் சீலாப்னா கோலஸ்லாங்கும் ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே போகும். இல்லை காட்டியில் தானே வருவாங்க, நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். எங்கே தங்கியிருக்கீங்க நீங்கள்? ஓகே நம்ம கைங்க வந்திருக்குங்க. ஐயா உங்கள் பேர்? ஜெகதீஷ். உங்கள் பேர்? கரணா. ஓகே ஜெகதீஷ் வந்துட்டு யங் அண்ட் அப்கமிங் யூடியூபர் ரைட்டா? அப்படி சொல்லலாம். சேனல் பேரியா? பேர் வச்சிட்டீங்களா இல்லையா? என் பேரே வைக்கலாம் தான் பார்ப்போம். என்ன பேர் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னன்னு வைக்க போகிறீங்க? ஜெகதீஷா. ஓகே இன்னைக்கு கூட என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருப்பேன் அவரோட வீடியோவை பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னைய பார்த்துட்டு யூடியூப்பை பற்றிலாம் ரொம்ப கேள்வி கேட்டுருக்கிறாரு, எப்படி செய்யலாம் இது செய்யலாம் அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொடுத்து முடிக்கல, இன்னும் இருக்குது. அப்புறம் ஐயா அவர்கிட்ட சொன்னீங்களே என்னமோ இல்லைன்னு, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஜெனரல் காமெடியா? சரி என்னமோ கைங்க சொல்லுதுங்க ஜன்னல் காமெடின்னு. ஓகே என்ன சார் பளிச்சுன்னு இருக்கான். நாளைக்கு மஞ்சாயிட்டு போனோம் கேளுக்கு. மூஞ்சி மஞ்சளா தான் இருக்கு. அதான் மஞ்சள்லாம் பூசிட்டு இங்க பாரு 2 பேர் தம்பிங்க வந்திருக்காங்க, யாருன்னு தெரியல, மரியாதை இல்லை அவனுக்கு, யாருன்னு கேட்கறது இல்லை. மருவாங்க கேட்கற வந்தீங்களா? கேளுங்கய்யா. உங்கள் காளியப்பனா? கேங் காளியப்பன். ஓ நீங்களாம் காளியப்பன் பேர்லா? காளியப்பன் ஆமி. சரி காளியப்பன் ஆமியா இருக்கீங்களா? அந்த எம்எம்கேனா என்னன்னு கேளுங்க. அங்கே பேர் கை கொடுக்குறாங்க. அதுக்கு வேற அர்த்தம் இருக்கியா? நான் சொல்லுவேன் க்ளோஸ் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை சரி ஐயா நீங்களாம் காளிப்பா ஆமிலா? ஓகே வாங்க காளிப்பா. உனக்கு உன் பேரு அல்ஃபான்சோலா? இல்லை இப்போ பேர் மாற்ற போகிறேன். பல்பிண்டோஸ். பல்பான்சோ. அது ஏபி. ஐயா ஏன் கை கொடுத்தீங்க? ஏன் தெரியுமா? அது யார் தெரியுமா? காளிப்பா ஆமியா. காளிப்பா ஆமியா இல்ல, காளிப்பா ஆமி. காளிப்பாவோட ஃபேன்ல கேங் காளிப்பா. அந்த வீடியோ எல்லாம் கீழே காமெண்ட் போடுவாங்க. கேங் காளிப்பா அடியர், கேங் காளிப்பா அடியர். இந்த 2 டீம் தான். மத்தி காளிப்பா. இந்த மூஞ்சி மத்திய ஆயிடுச்சுன்னா அவன் திருந்த மாட்டான். நான் முதல்ல சொன்னேன், முதல்ல காடியில் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னேன்? கண்டிப்பா நாளைக்கு கேளுக்கு போறோம். இதே மாதிரி காமெடி ஏதாச்சும் பண்ண நான் அல்பான்சோ கிட்ட சொல்லி. இல்ல அல்பான்சோ நாளைக்கு மினு உட்கார்றாரு, என் கூட தான் உட்காருவான். ஒரே குத்து அது இல்ல. நான் பேசாம அந்த ட்வின் டவர்லயும் தள்ளி விட்டுறேன். திருடி வருதுங்களா? உன் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்கன்னு நீ எங்க இது கண்டிருக்க பாத்தீங்க. மூஞ்சி பாரு மஞ்சள் இருக்கு. இல்ல சொல்ல குறைச்சிட்டான். குறைச்சிட்டான். போடுவானே வஞ்சா போடுவான் தெரியாதா? ஏன்டா அந்த மொழி முழிக்கிற? மூஞ்சி ஏன் சரி?
உன் மூஞ்ச பார்த்தா நம்மளுக்கே வருதுடா. கேள்ல கொண்டு விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் 2 வரட்டும். இல்ல சவுக்கையில் விட்டுரும். சவுக்கையில் விட்டுருவோம். அவங்கெல்லாம் ரொம்ப இருப்பாங்க அவங்க. கூட்டாளியே இல்லை பாரு. இருக்காங்க பொங்கலையும் அவங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு இப்போ மணி 11 ஆக போகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டீம் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி மீட்டிங்கை போட்டுட்டு நாளைக்கு காலையில் போட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து வெளியாகிறோம். வெளியாகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கேலுக்கு போயிட்டு நெல்சனை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு இவன் இருக்குது. அந்த இவனெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ராத்திரி தங்கிட்டு நாள் சுற்றிட்டு வருவோம். கேலெலாம் சுற்றிட்டு. ஸோ கேல் ட்ரிப்பை பார்க்க போகிறீங்கன்னா அடுத்த எபிசோடில் பாருங்கள். இந்த எபிசோடை என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஐ லவ் யூ ஆல். பாய்.